ஆஹா, பார்க்க உள்ள நாக்கில் எச்சு ஊறுது. நம்ம ஊர் ஸ்டைல் சிக்கன் சுக்கா. பழைய சாதம், வெங்காயம், பச்சை மிளகாய், சிக்கன் சுக்கா. எல்லாரும் சாப்பிட வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பதினஞ்சு கிராம்லேருந்து 20 கிராமுக்குள்ள பீஸ் இருந்து சின்னதாக வெட்டி சமைச்சா நல்லா கறியில் உப்பும் ஏறும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சமையலை மஞ்சள்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம், மங்களகரமாக இருக்கும். மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் நம்ம தமிழோட பண்பாடு. வாங்க மஞ்சள் அரைச்சி எடுத்துப்போம். அரைச்ச மஞ்சள் சாந்து பதமாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். வாங்க சமையல் ஆரம்பிக்கலாம். இங்கே இந்த மாதிரி அம்மிலாம் இருக்கு. அங்கே சிங்கப்பூர்லாம் என்னங்க இருக்குது? இது மாதிரிலாம் எப்படி செய்வாங்க? சிங்கப்பூரில் தான் நாட்டுக்குள்ளாங்க வச்சு தான் செய்கிறது. சிங்கப்பூர் மலேசியாவில் இதுதான் நம்ம ஊர் பாரம்பரியமாக உள்ளது. இந்த ஒரு ஐட்டம் தான் அங்கே இருக்குது. இதை வாங்கி நம்ம இடிச்சு வேண்டி தான் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டுக்கு. இங்கே உள்ள டேஸ்ட் மாதிரி இருக்குமா? ஓரளவு நெருங்கி வரும். அம்மி குடங்கள்லாம் அங்கே இருக்குமா? அதெல்லாம் இருந்ததுங்க ஒரு காலத்தில். இப்போல்லாம் வந்து நான் பொருட்காட்சி அருங்காட்சியெல்லாம் இருக்குது. வெளியெல்லாம் பார்க்க முடியாது. தம்பி, செல்ல விளாண்டுருந்தா இங்கே தான் வச்சு விளாண்டுருக்கீங்களா? என்ன விளாண்டுருக்கீங்க? ஃப்ரீ ஃபயரா? அப்பா படிக்கிற சின்ன வயசில் ஃப்ரீ ஃபயர் விளாடலாமாப்பா? கண்ணு தான்ப்பா கெட்டு போகும். விளாடக்கூடாதுப்பா. ஸ்கூலில் பார்த்தா எழுத்து தெரியாது. அப்புறம் திரும்ப கண்ணாடி போடணும். கண்ணாடி போட்டு தான் நீ படிக்கவே முடியும். செல்லு பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்க்கணும். சரிப்பா, நல்ல பசங்க. சிக்கனை வந்து தண்ணி இல்லாமல் சுண்டி வதக்கி எடுத்துப்போம். கறியில் தண்ணியே சேர்க்கல, ஆனால் தண்ணி இவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. தண்ணியை நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்குவோம். குழம்பு தான் தண்ணி. அந்த கோயில் பாருங்க, தண்ணி இல்லாமல் சுத்தமாக சுண்டிடுச்சு. வேற பாத்திரம் மாற்றி வச்சுப்போம். நேற்று மாதிரியே இன்னைக்கும் மழை வரும் போல இருக்கு. சீக்கிரம் செய்யுங்க, சாப்பிட்டு கிளம்புவோம். சுத்தமான செக்கில் ஆட்டினா கல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. மூடுப்பா. இப்போ போடுவாங்க. பட்டை கிராம்பு போடுறோம். சின்ன வெங்காயம் போடுறோம். போடுறோம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போடுறேன். அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்க. கிண்டு எதிர்பார்க்குற அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் கறியை போட்டுப்போம். பூண்டு வதக்கிறதுக்காக கறியை போட்டு எடுக்கலாம். மங்களகரமான மஞ்சளை சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு கல் உப்பு.
அம்மியில் அரைச்ச முலா மல்லி நல்லா அரைச்சி வச்சிருவோம் கையில். வீட்டில் அரைச்சி செய்கிறது ரொம்ப ருசியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை நம்ம கலந்துக்கலாம். இப்போ ஆஹா, பார்க்க உள்ள நாக்கில் எச்சு ஊறுது. இருங்க, ஒரு அம்மியில் இடித்த பூண்டு, அப்படி இல்லைங்களா? அந்த பூண்டோடைய வாசனை இந்த கறி கூட சேர்ந்து நல்ல ஒரு வாசனையாக நமக்கு கிடைக்கும். கம கமன்னு வாசனை வர நெய் ஊற்றுவோம். உடைச்ச முந்திரி பருப்பு. கருவேப்பிள்ளை, அம்மியில் நுணுக்கின சோம்பு தூள் தூவி விட்டு இறக்குனா மதுரை வரைக்குமே இங்கேருந்து வாசனை பறக்கும். ஆக பயங்கரமாக மணக்குது. ஃபைனல் டச். அப்படியே இன்னொரு கவுத்துருங்க. நல்லா இருக்காது. சூப்பராக இருக்கு. பழைய சாதம், பச்சை மிளகா, வெங்காயம், சிக்கன் சுக்கா. மதிய நேரத்தில் நல்லா சரியான கிளைமேட்டு. பழைய சாதத்துக்கு தயிர் ஊற்றி சூப்பராக இருக்கு. பழைய சாதம், வெங்காயம், பச்சை மிளகா, சிக்கன் சுக்கா நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நினைக்கணும் இது குளிக்கிறதா நல்லா கருப்பாக தான் இருக்கு. இந்த பழைய சாதம், வெங்காயம், பச்சை மிளகா, சிக்கன் சுக்கா. பழைய சாதம் நம்ம ஊர் ஸ்டைல் சிக்கன் சுக்கா அருமையாக இருக்குது. வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு தயிரை ஊற்றி சாப்பிடக்குள்ள ரொம்ப சுவையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஊர் ஸ்டைல் சிக்கன் சுக்கா அருமையாக இருக்குது. எல்லாரும் சாப்பிடுவாங்க. என்ஜாய். சிறப்பு. நம்ம எப்போ பழைய சோறு சாப்பிட்றத விட்டோமோ அப்பயே நம்ம ஆரோக்கியத்தையும் விட்டுட்டோம். அதனால் நீங்களும் வீட்டில் பழைய சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாரும் சாப்பிட வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.